அன்புள்ளம் கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். வைகாசி விசாகம் தமிழ் மாதமான வைகாசி மாதத்தில் பௌர்ணமி நாளில் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்தார். இந்த பிரபஞ்சத்தின் குருவாக திகழ்பவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கே குருவாக விளங்கி தகப்பன் சாமி என்று திகழ்ந்து குருவுக்கே குருவாக விளங்கியவர் நம் முருகப்பெருமான். இந்த 2024 ஆண்டின் வைகாசி விசாகம் நட்சத்திரம் 22 மே காலை 8:18 மணிக்கு தொடங்கி 23 மே காலை 9:43 மணிக்கு முடிவடைகின்றது. இந்நாளில் பக்தர்கள் முருகர் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம். முருகரின் மூல மந்திரமான ஓம் சரவணபவாய நமக என்ற மந்திரத்தை ஜெபிக்கலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம் அன்னைக்குதான் முருகர் பிறந்ததா சொல்றாங்க. வைகாசி மாசம் விசாக நாளில் கைலாயன் கண்ணில் நீ பிறந்தாயே வேளா, கைலாயன் கண்ணில் நீ பிறந்தாயே வேளா, இறங்கி நாளும் உன் பழனிக்கு வந்தேன், வழிபாடு செஞ்சு உன் புறப்பாடும் கண்டே, உன் பவனி தேரில் உன் புறப்பாடும் கண்டே நடராசன். மலையேறி நின்றவா மயிலேறி ஓடிவா, நீ இன்றி நான் இல்லை முருகையா, ஞானம் புரித்ததும் நாளும் தெரிந்ததும் ஒரு தேடி அலைகின்றேன் முருகையா. அம்மட்டும் இந்த சிறு பழ விஷயத்திலே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி. வருகிறேன். தலைப்பிள்ளை தான் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போச்சேன். முடிந்தால் என்னை எல்லாரும்